எப்பா இந்த படம் எப்படியாவது நல்லா இருக்குப்பான்னு எதிர்பார்த்து போய் நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ண படத்தோடைய லிஸ்ட் தான் இந்த வீடியோவில் பேச போறோம். அதுல முதல்ல இருக்கிற படம் ஜெயிலர். ஜெயிலர் வந்து ரியலாவே சொல்ல போனா ஒரு பிக் லெவல்ல என்னை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னே சொல்லி ஆகணும். பிகாஸ் நம்ம முந்தின படமான ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அண்ணாத்து சரியாவே அமையல, அதே சமயத்துல நெல்சன் அவர்களுக்கும் பீஸ் சரியா அமையலங்கும் போது இந்த படத்து மேல வைக்கப்பட்ட எதிர்பார்ப்புங்கிறது கம்மியா இருந்தது. ஆனா அனிருத் அவர்கள் ஒரு பிக்கெஸ்ட் ரீசனா இருந்தாரு. ஹுக்கும் பாடல் வந்ததுக்கு அப்புறமாவும் சரி, அதை வந்து அவர் ஸ்டேஜ்ல பர்ஃபார்ம் பண்ணும் போதும் சரி, அங்க ஒரு கதை நம்ம சொன்னாரு ரஜினிகாந்த் அவர்கள், காக்கா கழுகுன்னு. அதுக்கப்புறமா இந்த படத்தின் மீது வைக்கப்பட்டிருந்த எதிர்பார்ப்பு வந்து ஹை லெவல்ல போச்சு. எப்படிதான் இதை பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது இந்த படத்தோட தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரியலாவே வேற லெவல்ல இருந்தது. அதுவும் அந்த சுருட்டு வீசி அவர் பிடிக்கும் போதா இருக்கட்டும், அங்க மூணாவது அவர் தடுப்பானேன்னு அவர் சொல்லும் போதா இருக்கட்டும், அந்த தியேட்டரை கத்தி அப்படியே அலப்பறை பண்ணிருச்சு. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கு, அந்த வண்டி சத்தம் கேட்குது, ஜெயிலர் வந்துட்டாரு போல அப்படின்னு அவருக்கு பில்டப் கொடுக்கும்போது அவர் வந்து இறங்கும் போது ரியலாவே ஒரு பாட்ஷா பாய் ஃபீல் வந்துச்சு. ஓரளவுக்கு மேல நம்ம கிட்ட பேச்சே கிடையாது. பட் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த படம் எங்களை ரொம்பவே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு. இந்த லிஸ்ட்ல செகண்டா இருக்கிற படம் தான் மாவீரன். மடோன் அஸ்வின் அவர்களுடைய டைரக்ஷன்ல வந்த படம். இவர் இதுக்கு முன்னாடி மண்டேலா பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படத்தோட ஐடியாலஜி மாதிரியே நிறைய பேருக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது அந்த டைட்டில் டீசர் அனௌன்ஸ்மெண்ட் அந்த காமிக் மூலியமா அதை வந்து ரெஃபர் பண்ணியிருப்பாரு. அந்த விது வந்தோடனே எல்லாருக்குமே இந்த படம் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருந்து இந்த படம் எப்படி இருக்க போகுதுங்கிறது. மாவீரனை வச்சு ஒரு புது கதை போடிங்க. புது கதையா? இந்த படம் பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் ஃபிலிம் ஆஃப் 2023 எதுன்னு எங்களை கேட்டா நான் கண்டிப்பா மாவீரன் தான் சொல்லுவேன். பிகாஸ் அந்த அளவுக்கு அந்த படம் ரியலாவே ரொம்ப சூப்பரா இருந்தது. பலருக்கும் அந்த கிளைமேக்ஸ் மேல பல கேள்விகளும் வைக்கப்படுது. மேபி அது அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் டிஃபர் ஆகும். பட் இந்த படம் பொறுத்த வரைக்கும் ரியலாவே ஒர்க்கா ரொம்ப நல்லா இருந்தது. நானாலாம் எதுவும் பண்ணல, கதையில அப்படிங்குது. சிவகார்த்திகேயன் அவர்களும் இப்போ ஒரு பெரிய ஹீரோவா எமர்ஜ் ஆயிட்ட நிலையில ஒரு ப்ராப்பரான கதையை சூஸ் பண்ணி இந்த படத்துல ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. இந்த படத்தை வைக்கப்பட்டிருந்த எல்லா விஷயங்களுமே கரெக்டா ஆப்டா அமைஞ்சிருந்ததுனால இந்த படம் எங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் 2023 அப்படின்னு சொல்ல முடிஞ்சது. அதே சமயத்துல எங்களோட எக்ஸ்பெக்டேஷனையும் இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது விடுதலை தான் நாங்க சொல்லி ஆகணும். எஸ், வெற்றிமாறன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் அவர் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. விடுதலை பத்தி பேசும்போது வெற்றிமாறன் அவர்கள் அவரோட கெரியர்ல வந்து ஃபிளாப்ஸே கொடுத்ததில்ல. ஸோ விடுதலை படம் மேலேயும் ஒரு நம்பிக்கை இருந்து எப்படி இதை வந்து கொண்டு வர போறாரு, அதை வந்து எப்படி அந்த கண்டென்ட்டை வந்து போர் அடிக்காம கொடுக்க போறாருன்னு பலருக்கும் பல கேள்விகள் இருந்தது. ஆமாங்கய்யா. ஓ, அப்போ என்ன அடிச்சிருவியா? அடிப்பீங்கய்யா. ஆனா விடுதலை படத்தை அவ்வளோ பர்ஃபெக்டா அவர் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாரு. அதுவும் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே தத்ரூபமா பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த படம் எதிர்பார்த்து போன எல்லாருக்குமே கண்டிப்பா அது சாட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் திரும்பி வந்தாங்கன்னு சொல்லி ஆகணும். பலரும் அந்த 2வது பாகத்துக்காக காத்துட்டும் இருக்காங்க. பிறக்கிறப்ப ஒருத்தன் மேலே ஒருத்தன் கீழே ஒருத்தன் சைட்லன்னு பிரிக்கிற நீங்கள் பிரிவினைவாதிகளா, இல்லை சமுதாயத்தில் எல்லாருமே ஒன்றுன்னு போராடுற நாங்கள் பிரிவினைவாதிகளா? அடுத்து இந்த லிஸ்ட்ல இருக்கிற படம் தான் ஜிகிர்தண்டா XX. இந்த படம் பொறுத்த வரைக்கும் இதோட அனௌன்ஸ்மெண்ட் டீசரே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதாவது லாரன்ஸ் அவர்களும் யானையும் அதுலயே கம்பேர் பண்ணியிருப்பாங்க. பட் அது கதையிலையுமே நல்லா ஒர்க் ஆயிருந்தது. நார்மலாவே செகண்ட் பார்ட் அப்படின்னு ஒரு படத்துக்கு வரும்போது ஒரு பெரிய பயம் இருக்கும், அது ஒர்க் அவுட் ஆகுமா ஒர்க் அவுட் ஆகாதுன்னு. அந்த ஜிங்ஸை சிலர் மட்டும்தான் பிரேக் பண்ணியிருக்காங்க. அதுல ஒருத்தர் தான் வெங்கட் பிரபு. அந்த லிஸ்ட்ல இப்போ கார்த்திக் சுப்ராஜ் அவர்களும் இணைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் அந்த அளவு இந்த படம் ரொம்பவே நல்லா இருந்தது. எதிர்பார்த்து போனதை விட அதை விட ஜாஸ்தியா கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை தான் இந்த படம் பண்ணுச்சு. இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து எஸ் ஜே சூர்யா அவர்களும் ஒரு ஃபைனஸ்ட் பெர்ஃபார்மரா தெரிஞ்சாரு. பட் எல்லா படத்தையும் விட ஜிகிர்தண்டா XXல இன்னுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. நல்லா எக்ஸ்ட்ராவா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய எஸ் ஜே சூர்யா அவர்களை வந்து சட்டிலா பெர்ஃபார்ம் பண்ண வச்சிருந்தாரு. அதே சமயத்துல லாரன்ஸ் அவர்களுடைய கெரியர் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னா எலியஸ் சீசர் தான் சொல்லி ஆகணும். அதுவும் கடைசியில இளவரசு அவர்கள் ஃபார் மை பாய் சீசர்னு சொல்லும் போது தியேட்டர் மொத்தமும் அப்படி கரகோஷம் எழுப்புறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அண்ட் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் இந்த படம் ப்ரூவ் பண்ணிச்சு, கார்த்திக் சுப்ராஜ் தான் நெஜ ரவுடின்னு. அதை பல மீம்ஸ்லையும் நம்ம பார்க்க முடிஞ்சுது, பல போஸ்ட்லையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த லிஸ்ட் தான் எங்களுக்கு எதிர்பார்த்து போய் சாட்டிஸ்ஃபை பண்ண 2023 திரைப்படங்கள். இந்த லிஸ்ட்ல ஏதாவது படங்கள் மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறதா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த மாதிரி ஒரு வீடியோ சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் CJ Pranesh signing off.